அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் வச்சுட்டா லீனியர் அல்ஜிப்ரால வந்து இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் பார்க்க போறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் இதை பேஸ் பண்ணி கேட்குற மொத்த கொஷின் நம்ம பார்க்கலாம். டோட்டலாக ஒரு 10 கொஷின் இருக்கும். இதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிங்க. ரொம்ப பேசிக்காக ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை பேஸ் பண்ணி நிறைய கொஷின்ஸ் வந்து நான் உங்களுக்கு வீடியோ கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ஸோ என்னுடைய கிளாஸஸ் வந்து நீங்கள் தனியாக ஜாயின் பண்ணவே வேணாம். நீங்கள் ஆக்சுவலாக ஒரு இன்ஸ்டியூட் போய் படிக்கணும்னு அவசியம் இல்லை. நான் சொல்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணால் போதும். என்னுடைய கிளாஸஸில் நீங்கள் வந்து பே பண்ணி ஜாயின் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்க பே பண்ண விஷயம் வந்து மெட்டீரியலுக்கு மட்டும் தான் பே பண்ணணும். மத்தது எல்லாமே வந்து YouTubeல நாங்க அப்லோட் பண்ணிட்டே இருப்பேன் கிளாஸஸ். ஸோ டெய்லி கிளாஸ் போகும். டெய்லி மார்னிங், ஈவினிங் கன்டென்ட் போட்டுக்கிட்டே இருப்பேன். சேனலை ஃபாலோ பண்ணிட்டு பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணி டெய்லி அப்டேட் பண்ற வீடியோஸை கவனிச்சுட்டே வாங்க. ரொட்டீனா கவனிக்கணும். அதாவது என்ன பண்ணணும்னா, முதல்ல வந்து 10 நோட்டை ஸ்ப்ளிட் பண்ணிடணும். அல்ஜிப்ரா அல்ஜிப்ரானா உங்களுக்கு குரூப் தியரி, ரிங் தியரி, அதுக்கப்புறம் வெக்டார் ஸ்பேஸ். இதை பேஸ் பண்ணி 3ஆ நீங்க பிரிச்சிடணும். அது ரியல் அனாலிசிஸ், காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ், ஓடி, பிடி, ஸ்டாட், ஓஆர், மெக்கானிக்ஸ், வெக்டார் கால்குலஸ், ஃபூரியர் சீரிஸ், இது போல 10 நோட் வச்சுக்கணும். ஸோ இந்த 10 டாபிக் ரிலேட்டடாக நான் வீடியோ போட்டுகிட்டே வருவேன். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ இப்போ பார்க்குறீங்க, லீனியர் அல்ஜிப்ரா இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ்னு போடுறோன்னா டக்குன்னு இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் லீனியர் அல்ஜிப்ரா நோட் எடுத்து வச்சுக்கிட்டு அப்படியே இந்த கொஸ்டின்லாம் எழுதிடணும். நீங்கள் கைப்பட எழுதிட்டே வரணும். இந்த ஹேபிட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கணும். நான் மேக்ஸிமம் நீங்கள் 6 மந்த்து உங்களுக்கு டைம் பீரியடில் எக்ஸாம் வர நோட்டிஃபிகேஷன் சான்சஸ் இருக்குது. அதனால இந்த டைம் பீரியடை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, டெஸ்ட் சீரியஸ் வந்து எவ்ரி வீக் சண்டே நான் போட்டுட்டு வரேன். என்னுடைய டெஸ்ட் சீரியஸ்லாம் பார்த்தீங்கன்னா தரமாக இருக்கும். உங்களுக்கு ஆன்லைனில் வந்து கொஷின்ஸை அனுப்பிடுவேன். லிங்க் ஓப்பன் பண்ணுவீங்க, லிங்க் அட்டன் பண்ணுவீங்க. லிங்க்கை சப்மிட் பண்ணிட்டோன்னே உங்கள் ஸ்கோர் என்னான்றது இமீடியட் ஆஃப்டர் நீங்கள் அழகாக தெரிஞ்சுக்கலாம். இதான் என்னுடைய ஸ்கோர் அப்படின்னு நீங்கள் கரெக்டாக ஜட்ஜ்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து இதுக்கு சொல்யூஷன் வெரிஃபை பண்ணுறதுக்கு டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் பிடிஎஃப் உங்களுக்கு நான் அனுப்பிடுவேன். ஸோ அதுவுமே உங்கள் கைக்கு வந்துடும். ஸோ நீங்கள் ஜஸ்ட் குரூப்பில் போயிட்டு அதை டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ ஒரு நல்ல ஸ்டடி சென்டரில் நீங்கள் எந்த அளவுக்கு போய் ஒரு உங்களுடைய நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இதை வந்து நான் பயங்கரமாக ரெடி பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் வந்து என்னுடைய கிளாஸஸ் ரெகுலராக கவனிக்கணும். 7 புக்லெட் எம்சிக்யூ ஸ்டடி பண்ணியிருக்கேன். ஃபுல் செட் ஆஃப் ஸ்டடி மெட்டீரியல் இருக்குது. உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி அப்லோட் பண்ணது ப்ளஸ் யூஜி கண்டென்ட் ஆட் ஆகுனது. இது எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக உங்களுக்கு எம்சிக்யூஸோட மொத்தமாக அனுப்பிடுவேன். இல்லை சார் எனக்கு இந்த 7 புக்லெட் மட்டும் கொஷின் ப்ராக்டிஸ்க்கு யூஜிடிஆர்பிக்கு தனியாக கொடுங்க அப்படின்னா அந்த 7 புக்லெட் உங்களுக்கு கொரியர் போடுவேன். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 7000 8000 ப்ராப்ளம்ஸ் கிட்ட மொத்தமாக கவர் பண்ணியிருக்கு. ஒரு ஃபார்முலா புக்லெட் கூட வரும். ஓகே, 10 சாப்டருக்கான ஃபார்முலா புக்லெட்டு. அது வந்து பார்த்தீங்கன்னா இதை படித்தா போதும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும் அந்த அந்த பார்சலை ரிசீவ் பண்ண உடனே. ஸோ அவ்வளோ நீட்டாக உங்களுக்கு அந்த மெட்டீரியல் ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ அது மட்டும் போதாது, நீங்கள் என்ன பண்ணணும், நான் போடுற கிளாஸஸ் யூடியூப்ல நிறைய அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ அது எல்லாத்தையும் கவனிக்கணும். ஒரு 240 வீடியோஸ் வந்து யூஜிடிஆர்பி போட்டு வச்சிருக்கேன். பிளேலிஸ்ட் போங்க, ஓப்பன் பண்ணுங்க. யூஜிடிஆர்பி சால்வ்டுப்ரான்னு ஒரு லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதில் இருக்கிற எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அதை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் வைக்கிறேன். இந்த வீடியோவில் நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் அதை நான் வச்சு விட்டுறேன். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கணும். ஓகே, ஃபைன். இப்போ இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸில் வந்து உங்களுக்கு டெஃபனிஷன்ஸ்ல இருந்து கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஒன்று ஒன்றா கொடுக்குறேன். Let V be an inner product space over R, which of the following properties not satisfied by the inner product and V சொல்லி கேட்குறாங்க. ஆக்சுவலாக உங்களுடைய இன்னர் ப்ராடக்ட்ன்றது இஸ் அ ஃபங்க்ஷன் ஃப்ரம் V கிராஸ் Vலேருந்து ஒரு ஸ்கேலார் ஃபீல்டுக்கு போகிற ஒரு மேப்பு. ஓகே, அது ஏதோ ஒரு ஸ்கேலார் ஃபீல்டுக்கு போகிற மேப்பு. பட் எங்கே இந்த மேப் போகுது? V கிராஸ் Vலேருந்து F போகுது. ஸோ கண்டிஷன்லாம் பார்த்துக்குங்க. இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் வந்து ஆல்வேஸ் கிரேட்டர் தென் 0 ஃபார் எனி எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஒய்க்கு. அதே போல் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு 0 ஆகும் எப்போன்னா if and only if x equal to y என்ற கேஸ்க்கு. அதுக்கப்புறம் லீனியாரிட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணணும், சிமெட்ரிட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணணும், நான் நெகட்டிவிட்டியே வந்துடுச்சு. கரெக்டுங்களா? நான் ஜீரோ வெக்டருக்கு இன்னர் ப்ராடக்ட் வந்து நான் நெகட்டிவாக இருக்கும். பட் இது எல்லா கேஸ்லையும் ட்ரூ கிடையாது. அதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஈக்குவல் டு எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்க்கு தான் அது 0 ஆகும். ஓகே, இது வந்து எக்ஸ் கமா ஒய் வந்து கிரேட்டர் தென் 0 ஆர் ஈக்குவல் டு 0ன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் எல்லா கேஸுக்குமே இது வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, ஈக்குவாலிட்டி கொண்டு வர முடியாது. ஸோ அதனால என்ன பண்ணிக்கலாம், இந்த நாட் ட்ரூன்றதை நீங்கள் என்ன பண்ணிக்கணும், கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி டி ஆப்ஷனை ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகே, அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் an எக்ஸாம்பிள் ஆஃப் இன்னர் ப்ராடக்ட்? நார்மல் டாட் ப்ராடக்ட். இது எக்ஸ்ஐ ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர்லாம் கிடையாது. மாடலஸ் ஆஃப் எக்ஸ்ஐ, மேக்ஸிமம் ஆஃப் எக்ஸ்ஐ, இது எதுவுமே கிடையாது. ஸோ விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் an எக்ஸாம்பிள் ஆஃப் இன்னர் ப்ராடக்ட் கேட்டாங்கன்னா நார்மல் டாட் ப்ராடக்ட். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ இதுக்கு கரெக்ட். அடுத்து பாருங்க, இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் வி இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் கமா எக்ஸ் ஈக்குவல் 0 இருந்தால் எக்ஸ் ஷுட் பி நவா இருக்கும். கண்டிப்பாக 0 வெக்டராக இருந்தால் தான் நடக்கும். இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்னர் ப்ராடக்ட் படி இது நடக்குது. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கரெக்ட். அடுத்து the norm introduced by the inner product on V is defined by norm of x equal to square root of inner product of x comma x. இது norm of x square னு சொல்லுவோம், which is equal to inner product of x comma x, or norm of x equal to square root of inner product of x comma x. ஸோ இதாங்க கண்டிஷன். இது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகே, ரொம்ப நார்ம் லென்த்து, ஒரு வெக்டரோட நார்ம் லென்த்து இப்படி தான் நம்ம டிஃபைன் பண்ணுவோம். அடுத்து
by inner power spaceல. ஓகே. in a Schwarz inequality in a inner power space state that என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. காச்சி Schwarz inequality பாருங்க. inner part of x, equal to norm of x into norm of y. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கரெக்ட். அடுத்து when does equality hold in the Cauchy Schwarz inequality சொல்லி கேட்குறேன். x and y லீனியர்லி டிபெண்டன்ட் ஆஃப் வச்ச. ஸோ இது டைரக்ட் ரிசல்ட்டு எஸ்டின் புக்லேருந்து அப்படியே கொஸ்டின் கேட்டிருக்கு. இப்போ x and y லீனியர்லி, அதாவது ஒன் இஸ் த ஸ்கேலார் மல்டிபிள் ஆஃப் அதராக இருக்குது அப்படின்னா இந்த ஈக்குவாலிட்டி வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிடும். ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க. if E is an inner space, W is a subspace of the orthogonal complement collection of all vector in V which are orthogonal with every vector in W. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கரெக்ட். இது டெஃபினிஷன் பாருங்க. காம்ப்ளிமெண்ட், அதாவது ஆர்த்தோகனல் காம்ப்ளிமெண்ட்டுக்கு நான் டெஃபினிஷன் கலெக்ஷன் ஆஃப் ஆல் வெக்டர் இன் V such that inner product of x, W equal to 0 for all W in W. ஓகே. இங்கே டைரக்ட் ஜஸ்ட் சொல்லியிருக்காங்க, இது ஃபால்ஸ். அடுத்து பாருங்க. என்ன inner power space which of the following is true? ஆர்த்தோகனல் காம்ப்ளிமெண்ட் ஆஃப் காம்ப்ளிமெண்ட் வந்து W கேப்பல்னா எனி சப்ஸ்பேஸ் ஆஃப் V ட்ரூ ஆயிடும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கரெக்ட். அடுத்து இதெல்லாமே டைரக்ட் ரிசல்ட். இது எல்லாத்துக்கும் தனி மெட்டீரியலும் இருக்கு. சாப்டர் வைஸ் ஸ்டடி மெட்டீரியலும் போட்டிருக்கேன், அதையுமே நீங்க வாங்கி படிக்கணும். இப்போ யூஐஸ் எடுத்துக்கோங்க. ஆர்த்தோநார்மல் செட் இன் வெக்டார் ஸ்பேஸ் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். n வெக்டார்ஸ் இருக்கிறீங்க, தே ஆர் ஆர்த்தோநார்மல் செட் அப்படின்னா டிஸ்டிங் வெக்டாரோடைய நாம் லென்த், டிஸ்டிங் வெக்டாரோடைய இன்னர் ப்ராடக்ட் வந்து 0 ஆகணும். ஈக்குவல் வெக்டாரோடைய நாம் லென்த் வந்து 1 வரும். இதான் ஆர்த்தோகனல் வெக்டார்ஸோடைய ஆர்த்தோநார்மல் செட்டோடைய டெஃபினிஷன். ஆர்த்தோகனல்னா ஒரு கண்டிஷன் ரிலாக்ஸ் ஆகிடும். ஆர்த்தோகனலுக்கு இது வராது, ஆர்த்தோநார்மலுக்கு ரெண்டுமே வரும். அடுத்து த கிராம்-ஸ்மித் ஆர்த்தோகனல் ப்ராசஸ். ஆர்த்தோகனலைஸ் லீனியர் இண்டிபெண்டன்ட் செட். ஓகே. ஒரு லீனியர் இண்டிபெண்டன்ட் செட் இருந்தால் அது என்ன பண்ணிடலாம், ஆர்த்தோகனலைஸ் பண்ணிடலாம். ஓகே, நார்மலைஸ் பண்ண முடியும். ஸோ எனி n டைமென்ஷனல் வெக்டார் ஸ்பேஸில் எந்த ஒரு n செட் ஆஃப் லீனியர் இண்டிபெண்டன்ஸ் வெக்டார்ஸ் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அது வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஆர்த்தோனார்மலாக கன்வெர்ட் பண்ணணும் பை த இன்னர் பவர் ஸ்பேஸில். ஓகே. ஸோ அவ்வளோதாங்க. இந்த கொஷின்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் நிறைய செட் ஆஃப் கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு நான் வீடியோ கொடுத்துட்டே வரேன். சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அதே போல் ஒவ்வொரு கொஷின்ஸுமே நோட் போட்டு எழுதணும். இப்போ எனக்கு புதுசாக சப்ஜெக்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், ஃபுல் செட் ஆஃப் ஸ்டடி மெட் நீங்கள் ப்ரொவைட் பண்ணுவீங்கன்னா தாராளமாக ரெடியாக இருக்குது. ஸோ நீங்கள் அதுவுமே வாங்கி படிக்கலாம். ஸோ இப்போ ரியலுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா தியரி சால்வ்டு ப்ராப்ளம், காம்ப்ளெக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா தியரி சால்வ்டு ப்ராப்ளம், ஸ்டார்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா தியரி சால்வ்டு ப்ராப்ளம். ஓகே. இப்போ அல்ஜிப்ரா எடுத்துக்கிட்டிங்க, அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜிப்ரா எடுத்துக்கிட்டிங்கன்னா குரூப்புக்கு தனியாக ப்ராப்ளம் புக்லெட் இருக்கும். அப்புறம் ரிங் அண்ட் தியரிக்கு, ரிங் அண்ட் ஃபீல்டு தியரிக்கு தனியாக ப்ராப்ளம் புக்லெட் இருக்கும். வெக்டார் ஸ்பேஸுக்கும் தனியாக ப்ராப்ளம் புக்லெட் கொடுத்துருப்பேன். அதே போல் ஓஆர் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 2 புக்லெட்டாக கொடுப்பேன். ஸோ 2 புக்லெட், குயிங் தியரிக்கு 1 கொடுத்துருவேன். ஓஆர் கண்டென்ட்டுக்குமே தனியாக 2 புக்லெட் வரும். அதுக்கு 3 புக்லெட் கிட்ட வரும். ஸோ எல்லாமே வந்து ஒரு 200 பேஜ் 250 பேஜ். ஸோ எல்லா ஏரியாவையும் நீங்கள் புக்ஸை படிக்கிற மாதிரி நீட்டாக படிச்சிடலாம் அது. ஓகே. ஸோ இமீடியட்டாக புக் பண்ணி படிங்க. ஸோ உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் ஸ்டடி மெட்டீரியல் அதை பற்றி வேணும்னா அந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். 9384686847. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.